நாம் தமிழர் கட்சிக்கு நான் சப்போர்ட்டிவா பேசின உடனே நெக்ஸ்ட் சொல்லிடுவாங்க, நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் ஒரு பெரிய அமௌண்ட் விஜயலட்சுமிக்கு செட்டில் பண்ணிட்டாரு, அதான் அவங்க அந்த பக்கம் பேசிட்டாங்க அப்படின்னுட்டு. என்ன இது வரைக்கும் பணம் கொடுத்து யாராலையும் விலைக்கு வாங்க முடியாது. எனக்கு தப்புன்னு தோணுச்சுன்னா நானே பேசுவேன். ஆனா நானும் பாக்குறேன், சும்மா பேச்செடுத்தா என்னையும் கொச்சப்படுத்திக்கிட்டு நாம் தமிழர் கட்சியும் கொச்சப்படுத்திட்டு நீங்க இதைதான் பண்ணிட்டு இருக்க போறீங்கன்னா நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்காக உறுதியா பேசுவேன். சீமான் எதுக்காண்டி மக்கள் இப்படி பேசுறான்னு சொல்லிட்டு உண்மையுமே அக்கறை இருக்கவங்க தான் பேசுவாங்க. மக்களுக்காண்டி எல்லா போராட்டத்திலையும் வந்து நிற்கிறது சீமான் தான். பாருங்க, நாம் தமிழர் தான் மக்களுக்காண்டி எல்லா போராட்டத்திலையும் நின்று குரல் கொடுத்து வழக்கறிஞர் பாசறை மூலமா பல நீதிகள் வந்து பெற்று தந்து உங்களோட குடும்ப வருமான சூழ்நிலை பொறுத்து நீங்கள் வந்து நாம் தமிழர் லீகல் விங் வழக்கறிஞர் பாசறை வந்துட்டு தொடர்பு கொள்ளலாம். ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி இருந்தால் ஃப்ரீயாக கூட செஞ்சு கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் குருதி கொடை பாசறை மூலமாக எல்லா தரப்பு மக்களுக்கும் தான் அவங்க வந்துட்டு பிளட் டொனேஷன் வந்துட்டு இருக்கிறது. நாம் தமிழர் மேலே வைக்க போகிறது எல்லாமே அவதூறு தான். என்னோட சேனல்ஸ்லாம் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள், எல்லா சோசியல் மீடியாவில் இருக்கிறேன். திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் என்ன வித்தியாசம் சீமான்ட்ட கேட்டப்ப, இப்போ திமுக வந்து பல ஊழல், பல லஞ்சம், பல கற்பழிப்புகள் அந்த கட்சியினர் வந்து பண்ணியிருக்காங்க. பல இதை வந்து நியூஸ் சேனலுக்கு வெளில வராமல் மறைச்சிருக்காங்க. ஏன்னா நியூஸ் சேனல் வந்துட்டு நிறைய இது யார் வந்து அதிகமாக காசு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நியூஸ் சேனல் வந்துட்டு செயல்படும். ஸோ அப்படி பார்க்குறப்ப திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் என்ன வித்தியாசம்னா, திமுகவில் வந்து திமுக கொடியில் வந்து அண்ணா இருக்க மாட்டார், ஆனால் அதிமுக கொடியில் வந்து இருப்பார். இப்போ திமுக அதிமுக முழுங்குற அளவு பல குற்ற பின்னணியோட உள்ளே போயிருக்கிறது தாவைக்கா தான். அரசு வேலையை வந்துட்டு காசு வாங்கிட்டு தான் தாவைக்கா அரசு வந்து கொடுத்தாங்க. ஒரு செய்தி இருந்துட்டு வந்துச்சு. இப்போ தாவைக்கா வந்து திமுக அதிமுக பண்ணாத இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்பலை. இதுவே நாம் தமிழர் இருந்துட்டு அந்த மாதிரி கேஸே கிடையாது. பெண்களை கொஞ்சமாக இழிவுபடுத்தி பேசுனாலே கட்சி விட்டு நீக்கிறது. சீமான் வந்து மற்ற தலைவர்கள் மாதிரி இல்லாமல் எல்லா பொதுமக்கள்கிட்டையும் பேசுகிறவர். அந்த மாதிரி ராஜாபுரன்ட்ட நல்லா பேசுனாலும் கட்சியில் ஒரு நல்ல பதவி இருந்துட்டு கொடுக்கப்படலை. உறுப்பினர் அட்டை இருக்கா என்னன்னே கூட ஒரு சந்தேகம் இருந்துட்டு இருக்குது. அதுக்கான காரணம் என்ன சொல்லிட்டு அது வந்து உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி ஒழுக்கம் கண்ணியம் கட்டுப்பாடோட செயல்பட்டு கொண்டிருக்கிறது நாம் தமிழர் இயக்கம் மட்டும்தான். இப்போது இயக்கமாக இருக்கிறது. நீங்கள் ஆதரித்தீர்கள் என்றால், வாக்களித்தீர்கள் என்றால் அது ஒரு கட்சியாக உருவெடுக்கும். அதாவது கவுன்சிலர்ஸ் வந்து இருக்கிறாங்க. இப்போதைக்கு கட்சியும் கூட சொல்லிக்கலாம். ஏன்னா இயக்கம் சொல்கிறது கட்சின்றது கட்சியோட இதுவே இப்போ வந்து கெட்டு போயிடுச்சு. எல்லாருமே வர்றது ஊழல், லஞ்சம், கொள்ளை, கற்பழிப்பு எல்லாமே பண்ணுறாங்க. அதனால் வந்து சீமானே இது ஒரு இயக்கம். நாம் தமிழர் என்பது கட்சி மட்டுமல்ல, அதை தாண்டி நிறைய இருக்கிறது. எந்த மாநாட்டிலையாவது புத்தகம் விற்று பார்த்துருக்கீங்களா? போலீஸ்னால் கை கட்டி சேரில் உட்காந்து பார்த்துருக்கீங்களா? நாம் தமிழர் மாநாட்டில் பார்க்கலாம். அதான் நானே நம்பி நாம் தமிழர் மாநாட்டுக்கு ஒரு வாட்டி கூப்பிட்டுருந்தாங்க. ஐடி அங்கேருந்து வந்துச்சு ஒரு அழைப்பு வாட்ஸ்அப்பில். நான் போயிருந்தேன். நன்றிங்க.